Hello everyone, welcome to the channel once again. It's I.Tamizhan. இந்த வருஷம் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்த அந்த ரூம் டூர் தான் இன்னைக்கு நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. இந்த ரூமில் இந்த வருஷம் அதாவது இந்த டோட்டல் வீட்டில் வந்து என்னெல்லாம் மாறி இருக்கு என்னெல்லாம் மாறல அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுற ஒரு வீடியோ தான். நீங்கள் இதனால் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு போஸ்ட் பண்ணவே நான் வந்து ஹை குவாலிட்டியில் இதெல்லாம் எடுத்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்தேன். பட் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல கிம்பலோ இல்லை நல்ல ஒரு ட்ரைபாடோ நான் வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு இந்த நான் வீடியோவில் எடுத்து போட்டுருக்கேன். ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த வீடியோ 4K ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா இந்த ஸ்டெபிலைசேஷன் மட்டும் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி குவாலிட்டி 4K இருக்கும். உங்களுக்கு 4K குவாலிட்டி வரதுக்கு ஒரு நாள் கிட்ட ஆகும்னு நினைக்கிறது 2000 முடிகிறதுக்கு. யாராவது வந்து கமெண்ட் செக்ஷனில் 4K ரெண்டு முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஹெச்டியில் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. பட் நாளைக்கு மோஸ்ட் இது வந்து ஃபுல் ஹெச்டியில் அதுக்கு தாண்டி UHDயில் வந்து வந்துடும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். வித் தட் பீங் செட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்மளோட இதில் வந்து என்ன பண்ண முடியாது, ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங் வியூவில் இருந்து நம்மளோட வீடு நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஆக்சுவலான செட்டப், 4 மானிட்டர் செட்டப் அண்ட் டியூல் PC செட்டப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்கு தான் இந்த மானிட்டர் வச்சுக்கோம். ஸோ அது இட்ஸ் கம்ப்ளீட்லி இரலவெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி ஃபைன். இப்போ நம்மளோட மெயின் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி வந்தோம்னா இதுதான் நம்மளோட ஒர்க் PC அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். Ryzen 7 3700X B450 Pro Wi-Fi அண்ட் நம்மளோட GTX 1070. இங்கே இருக்கிறது i9 10900K நம்மளோட கேமிங் PC. இதில் தான் மோஸ்ட் ஆஃப் Fortnite நம்ம ஆடிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இதில் இருக்க கிராஃபிக்ஸ் கார்டு வந்து RTX 2080 which is என்னோட கார்டு கிடையாது, நம்மளோட லாட்ஸனோட கார்டு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் அப்படியே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இன்னொரு கார்டு இருக்குது. இது வந்து ஜெரோமோட கார்டு, AMD Fire Pro W7100 அப்படின்னு சொல்லப்படுற இந்த கார்டு. ஸோ இந்த டெஸ்ட் பெஞ்ச் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து திருப்பி நம்ம மானிட்டர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 4 மானிட்டர் செட். லெஃப்ட் டாப்பில் இருக்கிறது ஒரு 140 Hz, அதுக்கு கீழே இருக்கிறது ஒரு 240 Hz, அதுக்கு டாப்பில் இருக்கிறது ஒரு 60 Hz, அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது வந்து ஒரு 140 Hz. ஸோ இந்த டாப் லெஃப்ட்டில் இருக்கிறதும் பாட்டம் ரைட்டில் இருக்கிறதும் ஐடென்டிக்கல் மானிட்டர்ஸ். ரெண்டுமே ஒரே மாதிரி எல்லாமே ஒரே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் லைக் ஸ்லைட்லி எனக்கு கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் தெரியும். பட் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கீபோர்டு வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60% கீபோர்டு எங்கிட்ட இருக்குது. இதை நான் இப்போ யூஸ் பண்ணிருக்கேன். கேம் டியாஸ் ஹெர்மீஸ் E3. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு இது என்ன ரெட் டிராகன் மித்ரா அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த கீபோர்டு இருக்குது. நம்ம வந்து அடிக்கடி டைம் பார்க்கறதுக்கு ஒரு இது வச்சிருக்கோம். இதில் ஆக்சுவலாக வந்து டஸ்ட் ரொம்பவே இருக்குது. நான் இந்த ரூமை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பட் யூ கெட் த பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூமை கூல் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு AC வச்சு வாங்கி வச்சிருந்தோம். இது அடிக்கடி நான் கண்ட்ரோல் பண்ணுறதுங்க பார்த்துருப்பேன். அலெக்ஸா டர்ன் ஆன் த AC, அலெக்ஸா டர்ன் ஆஃப் த ஏசின்னு சொல்லும்போது அலெக்ஸா நான் இப்போ வந்து பொசிஷன் மாற்றி வச்சிருக்கேன். இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் வாங்கின காம்போனன்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமாக இந்த PC இருக்குல்ல, இந்த PCயில் வந்து அந்த கிராஃபிக்ஸ் கார்டை தவிர மிச்சம் எல்லாத்தையும் நான் வந்து புதுசாக வாங்கினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த PC கம்ப்ளீட்டாக புதுசாக வாங்கணும். இதுலேயும் அந்த கிராஃபிக்ஸ் கார்டை தவிர மிச்சம் எல்லாத்தையும் புதுசாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த AC வந்து இந்த வருஷம் வாங்கினது தான். டாப் லெஃப்ட்டில் இருக்கிற இந்த மானிட்டர் இந்த வருஷம் வாங்கினது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ இருக்குல்ல, இது எடுக்கிற இந்த கேமரா இந்த வருஷம் வாங்கினது. இந்த ட்ரைபாட் இந்த வருஷம் வாங்கினது. அதுக்கப்புறம் இங்கே நிறைய பவர் பேங்க்ஸ் வாங்கி வச்சிருப்பேன் ஒரே மாதிரி. இதில் ஒரு ரியல்மி இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரியல்மி இருக்குது, இன்னொரு ரியல்மி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஓகே ஃபைன், இன்னொரு ரியல்மி வந்து இங்கே இருக்குது. இப்போது நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கடைக்கு போய் இன்னொரு ரியல்மி வாங்க போயிட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே இப்போ வாங்கிட்டு இருக்கிறது தான். இங்கே ஒரு OnePlus பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த OnePlus வந்து இந்த வருஷம் வாங்க தான். இந்த ஃபோன் இங்கே இருக்குது. இதுவும் இந்த வருஷம் வாங்கினது. இந்த ஃபோன் தான் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டிஸ்பிளே உடஞ்சி போச்சு. அதை இப்போ நம்ம வந்து சரி பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு டிஸ்பிளே இப்போ மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னது வச்சிருக்கு ஈவன் கால்டு மிடி கீபோர்டு. இந்த கீபோர்டு நம்ம இந்த வருஷம் தான் வாங்கணும். அது அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணல. பட் இருந்தாலும் அது இந்த வருஷம் வாங்குறது அப்படிங்கிற சொல்கிறேன். கீழே ஒரு இது நம்மளோடதே கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்கு நம்ம பொஃபின்ட்டு வாங்கி வச்சிருக்கோம் இந்த PC. அண்ட் பேசிக்லி இங்கே இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாமே இப்போ வாங்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எதாவது மிஸ் பண்ணலாம் இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, கீழே வந்து ஸ்பீக்கர்ஸ் நம்ம வந்து ஒரு 2.1 ஸ்பீக்கர் இருக்குது. பேஸ் இருக்கும், பட் அந்தளவுக்கு பெருசாலாம் ஒன்றால். பட் மியூசிக் கேட்குறது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுதான் நம்மளோட மெயின் ரூம். அண்ட் பின்னாடி வந்து லைட்டிங்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பின்னாடி ஒரு RGB. ஓகே, உங்களுக்கு இது வந்து இப்போதைக்கு என்னால் மாற்றிட்டு இருக்க முடியாது. பட் அலெக்ஸா செட் பேக்ரவுண்ட் பிரைட்னஸ் டு 10. ஓகே, இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு டியூப் மாதிரி இருக்கும். இதுவும் RGB டியூப் தான். என்னால் எந்த கலர் வேணாலும் இதை மாற்ற முடியும். பின்னாடி ரவுட்டர் இருக்குது. நம்மளோட Archer C6 ரவுட்டர் வந்து பின்னாடி இருக்குது. போக்கஸ் ஆகி தொலைச்சிரு. ஓகே ஃபைன், சரி குட். அதுக்கப்புறம் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாண்ட் அல்ல 2 ஸ்டாண்டு நம்ம இதை வந்து புதுசாக வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்துக்கு. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு எந்த ஸ்டாண்ட் புதுசாக வாங்கினது எனக்கு தெரியல. பட் நம்ம கிட்டத்தட்ட 3 ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தமாக 4 மானிட்டர்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு அப்படின்னு 3 இல்லை 4 ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் 2 ஸ்டாண்ட் இருக்குது. ஜஸ்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் இட். இதில் 2 ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே 2 ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யார் இருக்கும்? ஓகே, அவனுக்கு நான் கால் பண்ணுறேன். முடிச்சு. சரி, இப்போ நம்ம வந்து ரெண்டாவதாக இந்த ரூமுக்குள்ள வரலாம். நான் இந்த வருஷம் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கேருந்து அந்த 4K டிவியை வந்து நம்ம அந்த ரூமுக்கு மாற்றிட்டோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த டிவி என்ன பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இந்த ரூமுக்கு மாற்றணும் முக்கியமான ரீசன் என்ன, முதல்ல வந்து இது ரைட் சைடில் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி அந்த கிளாஸ் வந்து பெரிய ரிஃப்ளெக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், அது முதல்ல சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது இந்த இடத்துல இருக்குது.
ஒரு மூவி பார்க்கணும் ஆர் மேபி வந்து டிஸ்னி ப்ளஸில் வந்து ஆர் ஹாட் ஸ்டாரில் வந்து இந்த ஹாக்கையெல்லாம் போட்டிருப்பாங்க, இந்த சீரிஸ்லாம் பார்க்குறதுக்கு இந்த ரூம்லேருந்து பார்க்குறது சூப்பராக இருக்கும். இந்த ஸ்பீக்கரும் இந்த சைடில் தான் வாங்கணும். இது ஒரு சோகமான கதை. நான் ஒரு ரவுட்டர் வாங்குறது தான் போனேன், 2000 சம்திங் ருபீஸ். பட் கூடவே சேர்ந்தது இலவசம் என்னப்போ இதை வாங்கிட்டு வந்தேன், 15,000 ஏதாச்சும் நினைக்கிறேன். பட் யா இட்ஸ் ஒர்த் இட், நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதில் இந்த குட்டி பேக்கும் என்னோடது தான், அங்கே இருக்க அந்த பிங்க் பேக்கும் என்னோடது தான், அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பேக்கும் என்னோடது தான். அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு பேக் இருக்கும், யா சரி இங்கே இருக்க பேக்கும் என்னோடது தான். எனக்கு வந்து டிபெண்டிங் அப்பான் எந்த பர்பஸ்க்காக நான் வெளியில் போகிறேன் அதுக்கு ஒரு பேக்கை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் இப்போ வெளியில் போகும்போது இந்த பேக் தான் நான் தூக்கி போட்டு போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது எங்கள் அம்மா வந்து ரீசெண்டாக வாங்கி கொடுத்து நான் அதை ஓப்பன் பண்ணவே இல்லை. இது என்னோட i3 பழைய பீஸ், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். இந்த டிவி நீங்கள் பார்த்துருப்பீங்க, 4K 55 இன்ச்சு. அப்புறம் இதில் சொல்கிற அளவுக்கு ஃபீச்சர் என்னென்னா 60 ஹெர்ட்ஸ் தான், பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் யா மை ஃபஸ்ட்டு 4K டிவி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த கண்ணாடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கஸ்டமேடு 1000 சம்திங் ஏதோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். லைஃப் சைஸில் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரையும் பாயோட லேப்டாப். ஆக்சுவலாக அவன் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான், அதுதான் இருக்குது. பின்னாடி வந்து இந்த பார்க்குற இந்த வெயிட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்ச நாள் நம்ம ஜெர்ஃபின் வந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தால அப்போ வாங்கின வெயிட்ஸ் இது. இதெல்லாம் இப்போ வந்து இவன் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், நம்ம ஹெச்எஸ் யூஸ் பண்ணிருக்கான். ஸோ இங்கே நிறைய பாக்ஸ் பார்ப்பீங்க, இந்த பாக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் போட்டு வச்சிருப்பேன். இதுதான் என்னோட பிக்கி பேங்க் யா இதுதான் என்னோட பிக்கி பேங்க். இதில் நிறைய கலெக்ஷன் இருக்கும். என் தங்கச்சிக்கு இதுக்கு மேலே ஒரு கண் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து பார்த்தோம்னா இதில் ஒயருக்குன்னு ஒரு பாக்ஸு, மற்ற காம்பனன்ட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறம் கீழே நிறைய விஷயங்கள் நாங்கள் குப்பை மாதிரி போட்டிருப்போம். இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணேன், இந்த வருஷத்துக்குள்ள நான் எப்படி அரேஞ்ச் பண்ண பிளான் வச்சிருக்கேன். அப்புறம் கீழே வந்து ட்ரைபாடு, வாங்கின காம்பனன்ட்ஸு, ஒயர்ஸு, இது எல்லாமே இந்த ரூம் ஃபுல்லாகவே கச்சன்னு கிடக்குது. இதை நாங்கள் மோஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இது பண்ணணும். இவ்வளோ வெயிட்ஸ் தூக்குற அந்த அறிவாளி யாருன்னு என்கிட்ட கேட்குறேன். அதுவும் நம்மளோட கரீம் பாய் தான். அவன் வந்து இப்போ வந்து வெயிட் லிஃப்டராக மாற போகிறதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் போல இருக்குது. நம்மளோட பழைய மவுஸ் இங்கே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் வாங்கின இந்த ரூமில் இந்த வருஷம் வாங்கினதுன்னா இந்த ஸ்பீக்கர் சொல்லலாம், இந்த வருஷம் வாங்கினது. இந்த கண்ணாடி இந்த வருஷம் தான் வாங்கினேன். அப்புறம் இந்த ரூமில் வந்து பெருசாக இந்த வருஷம் வாங்கினதுங்கிறது மாதிரி ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது. யா ஃபைன் கைண்ட் ஆஃப் இந்த வீட்டில் அதுக்கப்புறம் பெருசாக வாங்கல. சரி, நம்ம வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு போகலாம். இந்த ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. இந்த சைக்கிள் வந்து இந்த வருஷம் வாங்குது, கிட்டத்தட்ட 2 மாதம் தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட 18,000 ருபீஸ் ஆச்சு. ரோடியோ ஃபியூஜிட்டிவ். இந்த இதில் வண்டியில் நான் போகிறேன்னா நான் திருடன்னு அர்த்தமா, சஸ்பெக்ட் கூட இல்லை, ஃபியூஜிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பழைய அந்த i3க்குள்ள கேஸு, இதில் கொஞ்சம் பேக் கிடக்கு. அப்புறம் இந்த பவர் டூல் ட்ரில்லு வந்து இந்த வருஷம் வாங்கினது. எப்போது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கி போட்டிருக்கேன். அப்படியே நம்ம இங்கே திரும்பணும் அப்படின்னா இது நம்ம லாட்சன் இருக்காங்க, லாட்சனோட VR க்ளவுஸு. நான் அது ஏன் நடு தெருவில் வச்சிருக்கேங்கிற மாதிரி என்கிட்ட கேட்காதீங்க. இதில் வந்து அவனோட VR ஹெட்செட்ஸ் இருக்குது, உள்ள VR ஹெட்செட் இருக்குது, இது VR க்ளவுஸ் இருக்குது. இதை பற்றி நான் அன்றைக்கி வாங்கிட்டு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இதுதான் பேச்சுலர்ஸ் ஹவுஸ், துணியெல்லாம் காயப்பட்டிருக்கிறத பற்றி இதெல்லாம் டீசெண்டாக காயப்பட்டிருக்கிறதா பண்ணணும். அண்ட் பேசிக்கலி இதுதான் இது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கிச்சனுக்குள்ளே போகலாம். கிச்சனில் வந்து நம்ம வந்து இப்போ ரீசெண்டான இயர்ஸ்னால எனக்கு தெரிஞ்ச நான் ஒரே சிலிண்டரை 2 வருஷமாக யூஸ் பண்ணிருக்கேன். அந்த சிலிண்டர் நல்லா தான் இருக்குது, 2 வருஷமாக அந்த சிலிண்டர் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டவ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் சொல்கிற அளவுக்கு இங்கே ஒரு காம்பனன்ட்ஸுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது வந்து ரீசெண்டாக வாங்கினது. இந்த ஜூஸ் அதிகமாக இது பண்ணுறதுக்கு அதிகமாக ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். சரி, கடையில் போய் ஜூஸ் குடிக்கிறதுக்குள்ள நம்மளே ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது இது. பட் கடையில் போய் ஜூஸ் குடிக்கிறத விட இது ரொம்பவே டைம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதனால் இப்போ அடிக்கடி லைக் மேபி ஒன்ஸ் இன் டே ஆர் மேபி ஒன்ஸ் ஒரு 4-5 வாட்டி ஒரு வீக்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் இங்கே மேபி எது இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த ஃப்ரிட்ஜை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜ் இந்த வருஷம் தான் ஸ்டார்டிங்கில் வாங்கினது நினைக்கிறேன். போன வருஷம் பார்த்துட்டு இந்த வருஷம் பார்க்குறேன். இந்த ஃப்ரிட்ஜில் இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒன்றுமே இல்லைங்கிறது ஆக்சுவலான விஷயம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றதே நம்ம வந்து நிப்பாட்டிடும். ஸோ பேசிக்லி தட்ஸ் இட். வேறு இங்கே என்ன இந்த வருஷம் வாங்கினது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு கிளியராக ஞாபகமே இல்லை. இதுக்கு மேலே வந்து நீங்கள் இதை பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. இதெல்லாம் பவர் பேக்கப் நம்ம மேலே ஒன்று வச்சுருப்போம்ல, இன்வெர்டர் பேட்டரி, இண்டஸ்ட்ரியல் கிரேட் இன்வெர்டர் பேட்டரி. கிட்டத்தட்ட வந்து 3 பேட்டரி இருக்குது. கெப்பாசிட்டி டோட்டலாக எனக்கு மறந்து போச்சு, நான் அதை செக் பண்ணுறது இல்லை மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால. பட் 50 சம்திங்கோ 60ஓ 70ஓ சம்திங் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது நான் இந்த வீட்டுக்கு வந்து நான் பண்ண மொதல் விஷயமே அதுதான், ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வாங்கி வச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் தட்ஸ் இட். லைக் கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுக்கு என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா எல்லாத்தையும் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம காட்டுறதுக்கு அனிமேஷன் தான் யூஸ் பண்ணணும். சரி, வித் தட் பீயிங் செட், நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே ஃபைன். இன்னும் ஒரு கடைசியான ஒரு விஷயம் இருக்குது. இதை நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. இதுதான் நம்ம வந்து ஜெரிஷாவோட அதுக்கு பேர் என்ன மறந்து போச்சு. நம்ம இன்ஸ்டாகிராம்லேருந்து ஆர்டர் பண்ணோன்னு சொன்னல, அந்த ஃப்ரேம் தான் இந்த ஃப்ரேம். ஸோ லைட்டிங் இங்கே இருக்குது. அலெக்ஸா டர்ன் ஆஃப் பேக்ரவுண்ட் லைட். அலெக்ஸா டர்ன் ஆஃப் பேக்ரவுண்ட் லைட்.
ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஜம்ப் தெரியுமா? ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது பண்ண ஜம்ப். டோன்ட் வெயிட் ஃபார் மீ, ஐல் கேட்ச் அப்படிங்கிறத அந்த கோட், இந்த கோட் நான் தான் எழுதிச்சிருக்கேன். ஓகே, தட்ஸ் குட் திங். அதுக்கப்புறம் வந்து வேற இங்கே என்ன, அந்த ஹோப்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும்ல, ஸோ அந்த ஹோப் இங்கே இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியவில்லை, பட் திஸ் இஸ் ஹோப். ஹோப் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஹோப். அது ஆக்சுவலி இதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது. ஏன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குதுன்னு கேட்காதீங்க, நான் வந்து இதில் போட்டு வச்சுக்கணும் இடத்துல. பட் தட்ஸ் இட். சரி, உங்களை நீங்கள் கேட்ட மாதிரி இந்த வருஷம் ரூம் டூர் நான் உங்ககிட்ட வந்து காட்டினேன். அடுத்த வருஷத்தில் என்னென்னலாம் மாறப்போகாமல் இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த வீட்டில் வந்து ரொம்ப நாளாக ஒரு ப்ராடக்ட் மட்டும் யூஸ் ஆகாமல் இருந்துகிட்ருக்கு. அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரிஃப்ளெக்ஷனில் ஒரு கேரக்டர் வந்து கேமரா வச்சுட்டு இருந்துகிட்ருக்குல, அதுதான் பல வருஷமாக யூஸ் ஆகாமல் இருந்துகிட்ருக்கு அந்த கேரக்டர். அது வேறு யாரும் இல்லை, இட்ஸ் மீ.